ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அங்கன்வாடி மையத்தில் உதவியாளர், அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அறிவித்திருந்தாங்க. தமிழக சட்டசபையில் 7783 காலி பணியிடங்கள். அதற்கான அரசாணையை விட்டுருந்தாங்க. அந்த அரசாணை பிரகாரம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், யாரெல்லாம் தகுதியானவர்கள், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், உங்கள் மாவட்டத்தில் எங்கே ஓப்பனிங் இருக்குன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க். இது பார்த்தீங்கன்னாக்கா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேரியர் பேஜில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி மைய பணிகளில் 7783 அங்கன்வாடி ஊழியர்களின் நேரடி பணி நியமனத்திற்கான ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசாணை வெளியிட சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன், ஹெல்ப்பர் அப்ளிகேஷன், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் காப்பியும் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த ஆர்டர் காப்பி பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வி தகுதி எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே அங்கன்வாடி மையங்கள் இருக்குது, சென்னையில் எங்கெங்கே இருக்குது, எல்லா மாவட்டத்துக்கான அங்கன்வாடி மைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் அங்கன்வாடி மைய லிஸ்ட்டு இருக்கோ அந்த கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் காஞ்சிபுரம் மாவட்டம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங், எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஏரியாவில் அங்கன்வாடி மையம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இது ரீலோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட். இது எல்லா மாவட்டத்துக்கு இதான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிங்க. ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12 மாவட்டத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்துக்கான ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கணும் சார்? இது அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் சார். எப்படி சார் பார்க்கணுன்றது பார்க்கலாம். தமிழக அரசின் அனைத்து மாவட்டத்துக்கான இணையதளம் தான் இது, வெப்சைட்டு தான் இது. தமிழ்நாடு மாவட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டம் நீங்கள் வேணுமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் திண்டுக்கல் மாவட்டத்தை கிளிக் பண்ணுறேன். திண்டுக்கல் மாவட்டத்துக்கான வெப்சைட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மோர் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் என்ற ஆப்ஷனில் நோட்டீஸ்னு இருக்கும். நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்டும் கீழே இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் ICDS நோட்டிஃபிகேஷன் அங்கன்வாடி ஒர்க்கர் ரெக்ரூட்மெண்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதிலே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா 7/4/2025 இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. 23/4/2025 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் ஹெல்த் சொசைட்டி திண்டுக்கல் கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க. இதுக்கு இது அது லாஸ்ட் மந்த். இதுதான் நம்ம ICD தான் நம்மளுக்கு வேணும். சமூகலான மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் பணிக்கான திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 154 அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்கள் 3 மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் 78 பணியாளர்கள் நேரடி நியமனம் மூலம் செய்யப்பட உள்ளன சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்கவுங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இதற்கான லாஸ்ட் டேட்டு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 23/4/2025 மாலை 5:45 விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகுப்பூதிய விவரங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு 7,700 ரூபாய். அங்கன்வாடி குறு அங்கன்வாடிக்கு வந்தீங்கன்னாக்கா 5,700 ரூபாயும், அங்கன்வாடி உதவியாளருக்கு 4,500 ரூபாயும், 12 மாதங்களுக்கு பின் வழக்கம் சிறப்பு காலமுறை ஊதிய மாதத்திற்கு 7,700 24,000. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பணி ஆணை கொடுத்து உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோம். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. வயது நிர்ணயம் அறிவிக்கப்பட்டது படி பார்த்தீங்கன்னாக்கா 25 முதல் 35 வயது குழுக்கள் விண்ணப்பிக்கலாம். விதவை, ஆதரவற்ற பெண்கள், SC ST வகுப்பினர் சார்ந்தவர்கள் 25 முதல் 40 வயதுனர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 38 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 35 + 38 வயது சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு இது அங்கன்வாடி உதவியாளருக்கு 25 முதல் 40 வயது சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கு. நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாவட்டத்தில் தான் வசிக்கணுன்றாங்க. அந்த கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நீங்கள் இப்போ எந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கோ அந்த கிராமத்துலேயோ அந்த அந்த மாவட்டத்திலேயோ வசிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதற்கான அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் விண்ணப்பம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் 12 மாவட்டத்துக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். அது என்னென்ன மாவட்டன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுதான் அனைத்து மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக வரப்போகிற ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்க. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 23 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.